பாப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்குள்ள சொக்கி போயிடும் பாட்டுக்குது, அப்படி டயர்டாக இருக்குது. ஆமாங்க நண்பர்களே, பொங்கல் வச்சுட்டு அந்த மாடாட்டு கழுவி அது பொட்டு வச்சு பூசை பண்ணுறக்கு அவ்வளோ லேட்டுங்க. ஆமாம், இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா? பார்த்தீங்களா, நீங்கள் குக்கர்லேயே வைக்கிறேன்னு சொன்னதுனால தான் இதை எடுத்துட்டேன். சுட சுட சாப்பாடு. இதுவும் மாற்றணும் பாத்திரம். இன்னைக்கு வந்து இதுலேயே வச்சுட்டேன் பாருங்க. சாம்பார் பருப்பு, உப்பு பருப்பு, துவரம் பருப்பு, அப்புறம் ரசம், இருத்த தண்ணி ரசம். இந்த இருத்த தண்ணி ரசம் தான் எனக்கு அப்படி பிடிக்கும். இதில் பொங்கல் அப்படியே இருக்குதா? ஆமாம் பாப்பா, இவ்வளோ வரி சட்டியில் வச்சோம்னா அப்புறம் அப்பளம். இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு சமையல். உங்கள் வீட்டிலலாம் பொங்கல் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். எப்பவுமே நாங்கள் வந்துங்க பொங்கல் அன்னைக்கு இட்லி சுடுவோம். இன்னைக்கு சுடலை. ஆமாம், அதே சாப்பிட்டு ஏன்னா அந்த பொங்கல் அன்னைக்கு நோம்பியாமா, அதுக்கு வந்து இட்லி சுட்டு அந்த காலத்துல எங்கள் அம்மா சுடுமா, பொங்கல் அன்னைக்கு இட்லி சுட்டுரு, பொங்கல் அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு, அப்புறம் என்ன ஆடி பேருக்கு அன்னைக்கு சுடு. நேற்று வந்து பெரியம்மா வீட்டில் இட்லி தான் சாப்பிட்டோம். அதனால எனக்கு சாப்பிடலான்னு தோணல மொத்தத்தில். போ சரி சரி, அது அப்படி நோம்பி அன்னைக்கு மட்டும் ஆயா அப்படி செஞ்சிடுறது. மற்ற நாளில் செய்கிறது அதிசயமாக இருக்குது. ஆமாம், அந்த காலத்துலலாம் அப்படித்தான். அந்த இட்லி தான் என்னமோ ஒரு பெரிய பலகாரமாட்டம் நம்மளுக்கு. அந்த அன்னைக்கு அப்படி குஷியாக நானும் எங்கள் அண்ணனும் சாப்பிட்டுக்கிறது இட்லியே. இப்போத்தான் டெய்லி இட்லி தோசை. இப்போத்தான் டெய்லி. ஆனால் அந்த அளவுக்கு உழைப்பு இருந்திருக்குது. காட்டு வேலைக்கு போய் உழைச்சனால உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வரல. அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி அரிசி வந்து பாலிஷ் பண்ணல. அப்புறம் இப்போல்லாம் டாக்டர் ஒரு வேளை டிஃபன் ஐட்டமாக சாப்பிட சொல்கிறாங்க. வந்து நிறைய பேருக்கெல்லாம் உடம்புல என்னென்னமோ கம்ப்ளைண்ட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டு பொங்கல் ஸ்பெஷல். பொங்கலெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால பொங்கல் பாருங்க ஒரு அரை போசி அப்படியே கிடக்குது. சக்கரை பொங்கல் வெய்யின்னு இல்லைன்னா வெள்ளை சாப்பாடாக இருந்தால் கூட மறுபடியும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுச்சு. குழம்பு ஊற்றியாவது சாப்பிட்ருக்கலாம் வெறும் சாப்பாடாக இருந்தா. வாங்க சூடாக சாப்பிடலாம். சூடு ஆறி நாங்கள் சாப்பிட்ற சூடாக சாப்பிட்டு பழகிருச்சு. ஆமாங்க நண்பர்களே, வாங்க நண்பர்களே, எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு டைம் பொங்கல் வாழ்த்துக்கள். என்ன ஸ்பெஷல் பொங்கலுக்கு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒரு சிலர் இப்பவே கறி ஆக்கிடுவாங்க பொங்கல் வச்சு முடிச்சோன்னே. நாங்கள் வந்து அடுத்த நாள் தான் செய்வோம். எனக்கு செம்ம டயர்டுங்க, இந்த 8 நாளாக சாப்பிட முடியாம ரொம்ப அப்பா சாப்பாடு செய்யும் போது எங்கேயோ வண்டி எடுத்துட்டு கடைக்கு போயாச்சு. நான் சாப்பிட்டு சாப்பிட்றேங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். வாங்க சாப்பிடலாம்.